சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Purity you can feel. Intention you can carry. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. நீட் தேர்வு குளறுபடி நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே கல்வியிலே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து காலேஜ் சேர்றது, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா கல்வியும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த நீட் எக்ஸாம் போயிட்டே தான் இருக்குது. பட் NTA வந்து, அதாவது நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் அதுக்குண்டான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுக்கல. 2024 கூட இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு அன்றைக்கி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் அந்த இடத்துல வந்து ஆயிருக்குது. அந்த 300 பேர் செஞ்ச அந்த தப்பு 300லேருந்து ஒரு 500 பேர் எவ்வளோ பேருக்குன்னு தெரியல. அந்த தப்பு வந்து எவ்வளோ பேரை பாதிக்குது அப்படின்னா இதுக்கு இடம் கொடுத்த அந்த NTA அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, இதுதான் வந்து முதல்லேருந்தே கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். இப்படி இருக்கும்போது லீக்கேஜுக்கு வந்து ஃபுல் பொறுப்பும் அவங்க தான். சரி, இப்போ அந்த லீக்கேஜ் ஆகிருக்குது, இவ்வளோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நம்ம சொல்லிட்டோம் ரீ எக்ஸாம் நடத்திடலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. ஆனால் வடக்கில் வந்து ரொம்ப லிபரலாக விடுறாங்களோ, ஃப்ரீயாக விடுறாங்களோ, அவங்க ஈஸியாக அணுகுறாங்க, ஈஸியாக பாஸ் ஆகிறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்குல்ல சார். ரொம்ப ஃபேராட்டு நம்ம என்ன தான் எதிர்ப்பாக இருந்தாலும், அந்த எக்ஸாமுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும், இந்த ஷார்ட்கட்டில் போகிறது, குறுக்கோளியில் போய் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தமிழ்நாடுன்ட்டு இல்லை, சவுத்தில் வந்து அந்த அளவுக்கு பெருசாட்டு அவங்க வந்து உழைச்சி தான் வராங்க, படிக்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து ரொம்ப ரிலீஜியஸாக போகிறாங்க. அது அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப அழகாட்டு பார்த்து தான் பண்ணிட்டு வராங்க. பட் நார்த்தில் வந்து இந்த மாதிரி இருக்குதான்னு கேட்ட அன்றைக்கி ஆஸ் யூ செட் ஒரு சில ஃப்ளாஸ் அங்கே இருக்க தான் செய்யுது. இத்தனை 1,11,000 சீட்டு தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. 22 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போவாங்க? மீதி இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்கள் எங்கே போவாங்க? 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த டெஸ்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுக்குல்ல. இதுதானே சார் முக்கியமான ஒரு காரணம். இப்போ அந்த பசங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கைடு பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். இல்லாட்டி வந்து அந்த ப்ராசஸே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கொண்டுட்டு வாங்க. ஆகாயம் தமிழ் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம். நம்முடன் கல்வியாளர் திரு ஷேக் அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இந்தியாவே ஆடி போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக வந்து விஷயம் தெரிஞ்ச எல்லாரும் ஒரு பதட்டத்தோடையே சொல்கிறாங்க நீட் தேர்வு குளறுபடி நடந்திருக்கு. ஸோ அதனால் வந்து ஒட்டுமொத்தமாக இங்கே கல்வியிலே பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறிப்பாக வந்து காலேஜ் சேர்றது, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், மெடிசனாக இருக்கட்டும், அது மாதிரி எல்லா கல்வியும் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எதுக்காக சார் அப்படி சொல்கிறாங்க? சார், நீங்கள் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் நடக்கிற மாதிரியே கேட்குறீங்க. இது ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சியில் இந்த நீட் எக்ஸாம் போயிட்டே தான் இருக்குது. பட் NTA வந்து, அதாவது நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சின்னு சொல்கிறவங்க வந்து இன்னும் அதுக்குண்டான ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் எடுக்கல. 2024 கூட இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்துச்சு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னு அன்றைக்கி ராஜஸ்தான், ஜார்க்கண்ட் அந்த இடத்துல வந்து ஆயிருக்குது. இல்லை, நீங்கள் இன்னொரு விஷயத்த பார்க்கணும் சார். இதனால் பலனடைஞ்சது ஒரு 100-200 பேர் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. எப்படி அஃபெக்ட் ஆகிருப்பாங்க அப்படின்னு அஃபெக்ட்னு அது அர்த்தம் வேறு இல்லை. அதாவது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகிருக்குது, அதை வந்து பலனடைஞ்சவங்க, அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால பலனடைஞ்சவங்க ஒரு 300-400 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அந்த 300-400 பேருக்கு அந்த பலன் கிடைக்கூடாது, அது அடுத்த விஷயம். ஆனால் கிட்டத்தட்ட 21-22 லட்சம் மக்கள் எழுதியிருக்கிற பிள்ளைங்களோட வாழ்க்கை வந்து இதனால் கேள்விக்குறியாக போயிடுச்சு. இந்தியா முழுக்கவே கிட்டத்தட்ட இந்த வாட்டி 21,75,000 ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்கிறாங்க. அந்த 300 பேர் செஞ்ச அந்த தப்பு 300லேருந்து ஒரு 500 பேர் எவ்வளோ பேருக்குன்னு தெரியல. அந்த தப்பு வந்து எவ்வளோ பேரை பாதிக்குது அப்படின்னா இதுக்கு இடம் கொடுத்த அந்த NTA அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் எந்த அளவுக்கு வீக்காக இருக்குது, இதுதான் வந்து முதல்லேருந்தே கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்கும். இல்லை, இடம் கொடுத்தாங்கன்னா புரியல, எப்படி சார் இடம் கொடுத்துருப்பாங்க? சார், லீக் இருந்து அங்கேருந்து ஏஜென்சி இல்லாமல் இருக்காதுல்ல. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துங்க. இப்போ JEE எக்ஸாம்லாம் நடந்துகிட்டு இருக்குது. JEE எக்ஸாமில் எப்படி நடக்குது அப்படின்னு நினைக்க ஒரு வாட்டி ஜனவரியில் ஒரு வாட்டி நடத்துகிறாங்க. 12th போர்டு எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த ஒரு வாரத்துலேயே வந்து அடுத்த எக்ஸாம் உடனே வந்துடுது. அதேமாதிரி பார்த்திங்கன்னா மல்டிபிள் கொஸ்டின் பேப்பர்ஸ், ஒரே கொஸ்டின் பேப்பர் எல்லாத்துக்கும் போகிறது கிடையாது. பட் நீட் பாருங்கள், 12th முடிஞ்சு ஒரு மாதம், கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து அவங்க வந்து டைம் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்தியா ஃபுல்லாக இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரே கொஸ்டின் பேப்பர் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்க அதுக்குண்டான இப்போ CBSE எக்ஸாமே எடுத்துக்கோங்களேன். ஒவ்வொரு ரீஜனுக்கும் ஒவ்வொரு செக்டருக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கும்போது, டெஸ்ட் கோடு மாறும்போது, கொஸ்டின் பேப்பரோட கோடு மாறும்போது, நம்ம ஏன் இது இவ்வளோ பெரிய ஒரு நம்ம நினச்சிட்டு இது ஒரு சாதாரண எக்ஸாம் போல் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற மாதிரியே தான் இருக்குது. ஆனால் இது வந்து நிறைய ஃபேமிலியோட, நிறைய குடும்பங்களோட கனவு. இது சாதாரண எக்ஸாம்லாம் கிடையாது, சும்மா ஏனோ தானே. ஏன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைங்களுக்கும் வந்து டாக்டர் ஆகணும், அதுக்கப்புறம் இன்ஜினியர் ஆகணும், இதுதான் கணக்கு. அவங்களுடைய ஆர்டரே இப்படி தான் இருக்கும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுன்ற கணக்கு தான் இருக்குமே தவிர எடுத்த உடனே வந்து நம்ம அந்த ஆர்ட்ஸில் போகிறேன், சயின்ஸில் போகிறேன் அந்த கணக்கெலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு டாக்டர், இன்ஜினியர், ஃபேமிலியே அதை பற்றி கனவு கண்டிருக்கும். எவ்வளோ செலவுகள் நடந்திருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்து இது எல்லாத்துக்கும் தெரியாமலாம் இல்லை. எல்லாருமே இப்போ இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது யாருன்னு நினைக்கி மிடில்
மிடில் கிளாஸ் வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் அவங்களுடைய உழைப்பு, அந்த பிள்ளைங்களோட உழைப்பை தான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது திரும்ப அதாவது தனித்தனியாட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் சிபிஎஸ்சியில் நடக்கிற மாதிரி ஒரு நடைமுறையோ இல்லாட்டி ஜெயிலில் நடக்கக்கூடிய ஒரு நடைமுறையோ இங்கே கொண்டுட்டு வரும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளால் தடுக்க முடியும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள். நான் என்ன சொல்கிறேன், இது ஒரு காரணமாக வச்சுக்கிட்டு நீட்டை பற்றி நம்ம திரும்ப வந்து ரீவிசிட் பண்ணணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்ன்றது தான் வந்து என்னுடைய வேண்டுகோளும் கூட. சார் நீங்கள் சொன்ன மாதிரி சொன்னீங்க அங்குள்ள ஏஜென்சிகள் தான் லீக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க சார். எப்படி சார் லீக் ஆயிருக்குன்னு சொல்கிறீங்க? சார் தெரியல, இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வந்து கொஸ்டின் பேப்பர் எல்லாம் என்டிஏல தான் நடந்துட்டு இருக்கு, நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி. அது மூலம் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அன்றைக்கி கெஸ்ட் பேப்பர்னு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க சார். எக்ஸாம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி கெஸ்ட் பேப்பர் அப்படின்ட்டு ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த வாட்டி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 100லேருந்து 110 கொஸ்டின்ஸ் வந்து அந்த கெஸ்ட் பேப்பரில் என்ன இருந்ததோ அது அப்படியே வந்துருச்சு. அதை எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 7ஆம் தேதி 8ஆம் தேதி வாக்கில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்க அந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் வந்து எக்ஸ்போஸ் ஆகுது. ராஜஸ்தான் இதெல்லாம் பார்க்கும்போது ராஜஸ்தான் ஜார்க்கண்ட் மூலியம் இடத்துலேருந்து கொஸ்டின் பேப்பர்ஸ் லீக் ஆகுது. ஸோ இப்படி பண்ணும்போது நீங்கள் வந்து இது யார் மூலியமாக வெளில வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஸ்டின் பேப்பர் எந்த இடத்துலேருந்து செட் ஆகுது அங்கேருந்து தானே வெளியில் வர முடியும். இது வந்து யாரும் போயிட்டு உள்ளேருந்து போய் யாரும் திருடிட்டு வர முடியாதுல்ல. ஸோ அப்படின்னா சப்போஸ் திருடிட்டே வந்தால் கூட உள்ளே இருக்கிற அந்த ஏஜென்சி வந்து கரெக்டாக அந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி வந்து ப்ராப்பராகிட்டு ஒரு செக்யூரிட்டி சிஸ்டம்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது லீக்கேஜுக்கு வந்து ஃபுல் பொறுப்பும் அவங்க தான். சரி, இப்போ அந்த லீக்கேஜ் ஆகிருக்குது, இவ்வளோ பிள்ளைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க, நீங்கள் ரொம்ப அசால்ட்டாக நம்ம சொல்லிட்டோம் ரீ எக்ஸாம் நடத்திடலாம் அப்படின்னு ரொம்ப சாதாரணமாட்டு நம்ம சொல்லிட்டு போயிட்டோம். இதனால் எவ்வளோ பாதிப்பு இருக்குது. இப்போ இந்த பிள்ளைங்க வந்து திரும்ப ஒரு வாட்டி படிக்கணும், எல்லாத்தையும் திரும்ப ஒரு வாட்டி. இப்போ அந்த ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா சிபிஎஸ்சியில் இன்றைக்கி ரிசல்ட் வருது, நாளைக்கு ரிசல்ட் வருது, நேற்று ரிசல்ட் வருதுன்னு பாவம் அவங்கள வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதுக்கு நான் வந்து சிபிஎஸ்சியை குறை சொல்ல மாட்டேன். ஏன்னா வந்து இதுக்கு முக்கியமான காரணம் நிறைய கோச்சிங் கிளாஸில் இருக்கக்கூடிய அந்த யூடியூப் சேனல்ஸ், அங்கே இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நினைக்கி லைவாக போடுறாங்க, ரிசல்ட் வரப்போகுது அப்படியே டெம்டேஷன் அப்படியே ஏற்றி விடுறாங்க. ஏற்கனவே அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் உட்காந்துட்டு இருப்பாங்க. நம்ம அட்லீஸ்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலும் அவங்க 8ஆம் தேதி கரெக்டாக அவங்க ரிலீஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்ட்ரெஸ் அவங்க ரிலீஸ் பண்ணது முக்கியமான காரணம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கணுன்னு தான். இந்த ஒரு புரிதல் கூட இல்லாமல் தான் வந்து நிறைய இடங்களில் வந்து இப்போ இவங்க ஈஸியாக சொல்லிட்டாங்க எக்ஸாம் வந்து நடத்திடலாம் அப்படின்ட்டு. பட் இது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். அவர் வந்து ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுக்கறதுன்றது வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே செட் இருக்கும், அவங்ககிட்ட ஏற்கனவே பிரிண்டடாக இருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போ எல்லா சென்டர்ஸ்கிட்டையும் பேசணும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் திரும்ப அசம்பிள் ஆகணும், எல்லோரும் திரும்ப வருவாங்களான்னு தெரியாது. இதில் நிறைய கேள்விகள் இருக்குது சார் இந்த விஷயத்தில். ஸோ இது ரொம்ப சாதாரணமாட்டு கடந்து போயிட முடியாது சார். இப்போ தமிழ்நாட்டில் வந்து நீட் எழுத வர்ற பசங்கிட்ட வந்து அவங்களுடைய பட்டன் வரைக்கும் பார்க்குறாங்கல்ல சார். ஆனால் வடக்கில் வந்து ரொம்ப லிபரலாக விட்றாங்களோ, ஃப்ரீயாக விட்றாங்களோ, அவங்க ஈஸியாக அணுகுறாங்க, ஈஸியாக பாஸ் ஆகுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாகவே இருக்குல்ல சார். ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கான காரணம் என்ன சார்? சார் இது வந்து நீங்கள் சொல்கிறது வந்து ரெண்டுமே கரெக்டு தான். இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப மைன்யூட்டாக, இப்போ நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து ரொம்ப ஃபேராட்டு நம்ம என்ன தான் எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எக்ஸாமுக்கு எதிர்ப்பாக இருந்தாலும் இந்த ஷார்ட்கட்டில் போகிறது, குறுக்கோழியில் போய் பாஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தமிழ்நாடுன்ட்டு இல்லை, சவுத்தில் வந்து அந்த அளவுக்கு பெருசாட்டு அவங்க வந்து உடைச்சி தான் வராங்க, படிக்கிறாங்க, கோச்சிங் கிளாஸ்க்கு வந்து ரொம்ப ரிலீஜியஸாக போகிறாங்க, அது அவங்க கொடுக்கக்கூடிய இன்ஸ்ட்ரக்ஷனில் ரொம்ப அழகாட்டு பார்த்து தான் பண்ணிட்டு வராங்க. பட் நார்த்தில் வந்து இந்த மாதிரி இருக்குதான்னு கேட்டானிக்கு ஆஸ் யூ செட் ஒரு சில ஃப்ளாஸ் அங்கே இருக்க தான் செய்யுது. ஏன்னா அங்கே எழுதக்கூடிய மக்களாக இருக்கட்டும், இப்போ நிறைய பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க அவங்க வந்து அங்கே இந்த நீட்டாக இருக்கட்டும், இந்த கோச்சிங் இண்டஸ்ட்ரியோட ஒரு ஹப்பே வந்து நார்த்து தான். சவுத் வந்து நீட் வந்ததுக்கப்புறம் தான் வந்து முக்கியமாக தமிழ்நாடுலாம் நீட் எக்ஸாம் ஒன்று வந்ததுக்கப்புறம் தான் இந்த கோச்சிங் கிளாஸ் கலாச்சாரம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்துட்டுருக்கு. பட் நீங்கள் நார்த்துக்கு போயிட்டிங்கன்னா இந்த கோச்சிங் கிளாஸ் கலாச்சாரன்றது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய விஷயங்கள். அதனால் அவங்க தன்னுடைய ப்ரொமோஷனுக்காண்டி அவங்க எந்த லெவலுக்கும் போவாங்க. அதுக்காண்டி இதில் வந்து கோச்சிங் கிளாஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு சொல்லலை, அதே மாதிரி இன்வால்வ் ஆகலைன்னு நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை சார். வந்து இது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்ணும். இப்போது ஆர்ட்ஸ் போகிறாங்களோ, சயின்ஸ் போகிறாங்களோ, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கலாக படிப்புகள் எல்லாமே வந்து அஃபெக்ட் பண்ணுன்னு சொல்லிடலாம். அது எப்படி சார் ஆகுது? சார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், கிட்டத்தட்ட 21 லட்சம் பேருக்கு மேலே எழுதியிருக்கிறாங்க இல்லையா? இப்போ எல்லாருக்குமே டாக்டர் சீட் இருக்குமானா கிடைக்காது, எம்பிபிஎஸ் சீட் வந்து இல்லை ரிப்பீட்டர்ஸும் இருக்காங்க. ஏற்கனவே இப்போ அவங்கள பற்றி நம்ம கன்சிடரே பண்ணல. கிட்டத்தட்ட 1 வருஷம் கேப் விட்டு எழுதின பசங்க நிறைய பேர் இருக்காங்க, 2 வருஷம் கேப் விட்டு எழுதின பசங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ இந்த பிள்ளைங்களாம் வந்து 2 வருஷமாக காலேஜுக்கு போகாமல் வெறும் நீட்டை மட்டும் நம்பி உட்காந்துட்டு இருக்குதுங்க. சரி, இந்த வாட்டி நம்ம கிளியர் பண்ணலை அப்படின்னு நினைக்க ஏதாவது காலேஜில் போய் சேரலான்னு அப்படின்னு ஒரு நினைப்பில் இருப்பாங்க. அதேமாதிரி ஃப்ரெஷர்ஸும் நிறைய பேர் காலேஜில் போய் சேரலான்னு இருப்பாங்க. நீங்கள் வந்து வெறும் நீட்டை மட்டும் பார்க்காம இந்த நீட்டில் எழுதின பசங்க தான் வந்து அடுத்து இன்ஜினியரிங் போவாங்க. ஏன்னா வந்து எம்பிபிஎஸ் சீட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னு நினைக்க மொத்தமே 1,11,000 சீட்டு தான் இருக்குது இந்தியா ஃபுல்லாகவே. 22 லட்சம் பேர் எழுதியிருக்கிறாங்க. இப்போ அவங்களாம் எங்கே போவாங்க? மீதி இருக்கக்கூடிய 20 லட்சம் மக்கள் எங்கே போவாங்க? 20 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே போவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதாவது ஒரு ஆர்ட்ஸோ இல்லாட்டி இன்ஜினியரிங் காலேஜஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு 15 லட்சம் பேராக போவாங்கல்ல. இப்போ அவங்களுடைய ப்ராசஸ் எல்லாமே தடைப்பட்டிருக்குல்ல. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ நம்மளுடைய அண்ணா யூனிவர்சிட்டியோட கவுன்சிலிங் இதனால் டிலே ஆகும்ல. இப்போ இன்ஜினியரிங் வந்து ஏன்னா இது வந்ததுக்கு அப்புறம் தான் பசங்க வந்து நிறைய பேர் அப்ளிகேஷன்ஸ்க்கு போவாங்க, அப்ளிகேஷன் வாங்குறது கொள்வது எல்லாமே இதுக்கப்புறம் நடக்கும். இப்போ அவங்க வந்து திரும்ப நீட் எக்ஸாம் எழுதுன்னு நினைக்க திரும்ப 2 வாரம் 3 வாரம் அவங்க வெயிட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இது எல்லாமே டிலே ஆகிட்டே இருக்கும். காலேஜ் அட்மிஷன்ஸ் டிலே ஆகுது. இது வந்து
ஒரு செயின் ரியாக்ஷன் சார். நம்ம நீட்டை வந்து ஒரு நீட் எக்ஸாமை மட்டும் பார்க்கணுமே தவிர பின்னாடி இருக்கக்கூடிய அதனோட இருக்கிற அந்த செயின் ரியாக்ஷன் பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு வாங்க. அந்த பின்னாடி இருக்கணும் அந்த கேஓஸ் தியரி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அது பின்னாடி இருக்கக்கூடிய எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லோக்கல் காலேஜ் அட்மிஷன் வரைக்கும் இதனால் வந்து பாதிக்கப்படும். நிறைய மாணவர்களோட எதிர்காலம் வந்து இப்போ வந்து கேள்விக்குறியாக போகிறது அது அடுத்த விஷயம். எவ்வளோ குழப்பத்தில் இருப்பாங்க. இப்போ நமக்கே ஒரு சின்ன சாதாரண ஸ்ட்ரெஸ், ஆஃபீஸ் ஸ்ட்ரெஸ்ஸுக்கே நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியல. இன்றைக்கி அந்த பசங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நியாயமான முறையில் எத்தனை லட்சம் பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதியிருக்கோம் நியாயமான முறையில். அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து என்ன யோசிச்சுட்டு இருப்பாங்க? அவங்களுக்கு அந்த டெஸ்ட் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கையே போயிடுக்குல்ல. இதுதானே சார் முக்கியமான ஒரு காரணம். இப்போ அந்த பசங்களுக்கு நம்ம ப்ராப்பராக கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள கைடு பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு வரணும். இல்லாட்டி வந்து அந்த ப்ராசஸே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது கொண்டுட்டு வாங்க. இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். நீட்டில் வந்து ரிப்பீட்டர்ஸ் அதிகமாகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அது வந்து அந்த மாணவர்களுக்கும் கஷ்டம், குடும்பங்களுக்கும் கஷ்டம். இந்த நீட் ரிப்பீட்டர்ஸ் குறைக்கிறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு மாதிரி கேட்கலாம் சார். அது என்ன பிரச்சனை சார்? அது பேர் நீட் ரிப்பீட்டர்ஸ்னால் என்ன தெரியுமா சார்? இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துப்போம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸில் வந்து ஃபுல்லாக வந்து பசங்க ஆக்குப்பை ஆகிடுறாங்க. இப்போ நீட்டுக்குன்னு தனியாக நமக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணி, இப்போ நம்ம ஸ்டேட் போர்ட் பிள்ளைங்களே எடுத்துங்களேன், சிலபஸ் வந்து அவ்வளோ ஒன்றும் மேட்சிங்கெல்லாம் இல்லை. அப்புறம் வந்து நம்ம இங்கே டிஸ்கிரிப்டிவ் டைப்பு ஃபுல்லாக எழுதுகிறோம். பட் அங்கே எல்லாமே எம்சிக்யூ டைப்பு. ஸோ இங்கே வந்து மனப்பாடம் பண்ணி எழுதக்கூடிய ஒரு ப்ராசஸ் போயிட்டுருக்குது. அங்கே கான்செப்ஷுவலாட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் அதை எழுதணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுது, அவங்க ஸ்கூலில் மார்க் எடுக்கிறதுக்கு தான் அந்த 2 வருஷம் வந்து போராடுறாங்க பசங்க. அதுக்கப்புறம் நீட்டுக்குன்னு தனியாட்டு என்ன பண்ணுறது இல்லை, அவங்களுக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு டைம் கிடைக்கிறதில்ல. அதனால் என்ன பண்ணுவாங்க பிள்ளைங்க, ட்ராப் அவுட்டு. அந்த 1 மாதம் எக்ஸாம், அந்த 1 மாதம் கழிச்சு நடக்கக்கூடிய எக்ஸாம் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ட்ராப் பண்ணிவிட்டு காலேஜ் எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிவிட்டு அவங்க ரிப்பீட்டர்ஸாக மாறிடுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஆனால் டாக்டராக தான் அவன் நினைக்கிற பசங்க வந்து ஜென்யூனாட்டு என்ன பண்ணுறாங்க, ட்ராப் எடுத்து படித்து 1 வருஷம் படித்து கிளியர் பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க. திரும்பவும் ஃபெயில் ஆகிறது கிடையாது, அந்த மார்க் வரல அப்படின்னா திரும்ப இன்னொரு வருஷம். இதில் என்னென்னா பெரிய பணத்தை வந்து பேரண்ட்ஸ் உள்ளே போடுறாங்க. 2 லட்ச ரூபா, 5 ஒரு சில ஸ்கூல்ஸ்லாம் காலேஜ்லலாம் ஸ்கூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4லேருந்து 5-6 லட்ச ரூபா வரைக்கும் ஃபீஸ் போயிட்டுருக்குது. இப்போ அவ்வளோ பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அந்த சீட்டு கிடைக்கல அப்படின்னு நினைக்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? திரும்ப 1 வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படின்ட்டு உட்காருவாங்கல்ல. அந்த மாதிரி ரிப்பீட்டர்ஸ் தான் வந்து நிறைய பேர் வந்து அவங்க அந்த கணக்கில் கொண்டுட்டு வருது. ஏன்னா ஏற்கனவே 6 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு, 4 லட்ச ரூபாலேருந்து 6 லட்ச ரூபா செலவு பண்ணியாச்சு. இப்போ நான் இன்ஜினியரிங் காலேஜ் போகிறேன், அங்கே ஒரு 5 லட்ச ரூபா 6 லட்ச ரூபா நம்ம வந்து ஃபீஸ் மட்டும் வருஷத்துக்கு கட்ட வேண்டியது இருக்குது. ஸோ அதுக்கு பெஸ்ட் என்னது, இன்னொரு வாட்டி நம்ம ட்ரை பண்ணுவோம், ஒரு 50,000 60,000 ரிப்பீட்டர்ஸ் ஃபீஸ் கட்டிட்டு திரும்ப நம்ம வந்து நல்லா அக்ரெசிவாக படித்து நம்ம கிளியர் பண்ணிவிட்டு வரதுக்கு உண்டான வேலையை பார்ப்போன்ட்டு அதில் போய்ட்றாங்க. அதனால தான் ரிப்பீட்டர்ஸோட கவுண்ட் அதிகமாகுது. அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான், பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு நேரம் எங்கே இருக்குது? நீங்கள் ஸ்கூல்லேயே தான் ஃபுல்லாக உட்காந்துடுறாங்கல்ல, ஸ்கூல் சிலபஸும் படிக்கணும்ல. இல்லாட்டி 2மே இன்டெகிரேட் பண்ணுங்கள், 2த்தையும் ஒரே மாதிரி சிலபஸாக கொண்டு வைப்பாங்க. எல்லா ஸ்டேட்டோட சிலபஸுக்கு ஏற்றாப்புல அந்த அதை வந்து அந்த சிலபஸை வந்து என்ன சொல்லுவாங்க, அந்த நீட்டோட சிலபஸ் வந்து அதுக்கேற்றாப்புல இன்கார்பரேட் பண்ணுங்கள், அதுக்கேற்றாப்புல இன்டெகிரேட் பண்ணுங்கள். ஓகே, அதை விட்டுட்டு நம்ம வந்து ஸ்டேட்டுக்கு ஒரு சிலபஸ், சென்ட்ரலுக்கு ஒரு சிலபஸ் வச்சுட்டு எக்ஸாம் மட்டும் சென்ட்ரலுக்கு வச்ச அன்றைக்கி பசங்க இங்கே வந்து கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும். இது நாட் ஓன்லி தமிழ்நாடு, நான் எல்லா ஸ்டேட்டுக்கும் சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீட்டு வேணுமா வேண்டாமான்னு கேட்டானிக்கு வேண்டான்றது என்னுடைய பதிலாக இருக்கும். பட் இருக்குது அப்படின்னு நினைக்க நீங்கள் ஒழுங்காட்டு இதுக்கேற்றாப்புல நீங்கள் எல்லா பிள்ளைங்களையும் இன்க்ளூசிவாட்டு கொண்டுட்டு போகிறதுக்கு பாருங்கள். வெறும் ஒரே ஒரு பர்டிகுலர் போர்டில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு பெனிஃபிட்டாக போகிற மாதிரி பார்க்காதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன். மெடிக்கல் எஜுகேஷன் இருக்குல்ல சார், அது வந்து ஒரு வணிக நோக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா அதிகமாக வந்து நுகர்வு மாதிரி கொண்டு போகிறாங்க மக்கள்கிட்ட. ஸோ அவங்க எல்லோரும் வந்து பெரிய படிப்பு படித்தா வந்து மெடிக்கல் தான் படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அந்த வணிக நோக்கத்தில் உருவாக்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்குது. குறிப்பாக வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 1 லட்சம் சீட்டுக்கு 21 லட்சம் பேர் எழுதுறாங்க அப்படின்ற மாதிரி அந்த தகவல்லாம் எப்படி சார் நம்ம சார்? இது வந்து எப்படி நினைக்கி, இது எஜுகேஷன் வந்து சர்வீஸ் இண்டஸ்ட்ரியிலேருந்து பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரியாக மாதிரி ரொம்ப வருஷமாகுது. நீங்கள் இப்போ இதை பற்றி நம்ம கேள்வியே கேட்க முடியாது. ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி கிடையாது. இப்போதைக்கு இது எஜுகேஷன்றது ஒரு பிஸ்னஸ் இண்டஸ்ட்ரி தான். இது நீங்களும் ஒத்துக்கணும், நானும் ஒத்துக்கணும், எல்லாருமே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இப்போ அவங்க வணிக நோக்கத்துக்காண்டி, மார்க்கெட்டிங்காக வேண்டி அவங்க என்னென்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து மிஸ்கைடு பண்ணுறாங்களா அப்படி இப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் அதிலேருந்து வந்து உங்களை பாதுகாத்துக்கணும். இப்போ ஒரு ப்ராடக்ட் வருது, இப்போ அவங்க பண்ணுறது தப்பு ரைட்டுன்னு நம்ம பேச விரும்பலை. ஏன்னா வந்து தப்பாக ரைட்டான்னு போனீங்கன்னா அன்றைக்கி எஜுகேஷன் ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரி, இதில் வந்து தப்பாட்டு கைடு பண்ணக்கூடாதுன்றது அது எமோஷ்னலான ஸ்பீச். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னு அன்றைக்கி எஸ் அது நடக்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கு பிஸ்னஸ் வேணும், பிஸ்னஸ் புல் பண்ணணும். இருக்கிற 1,16,000 சீட்டுக்கு 22. நாங்கள் இப்போ எப்படி பண்ணாங்க, கோச்சிங் இண்டஸ்ட்ரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கி 22 லட்சத்தை 30 லட்சமாக எப்படி மாற்றுறது தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். அதுக்குண்டான வேலைகளை தான் வந்து பண்ணிட்டு இருப்போம். ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் புழங்கக்கூடியனா பெரிய பிஸ்னஸ் இது பொதுமக்கள் பாதிக்குமா இல்லைன்ட்டு கவர்மெண்ட்டும் இதில் வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணணும். கவர்மெண்ட்டும் கொஞ்சம் இன்வால்வ் ஆகிட்டு இது வந்து அட்லீஸ்ட் இது வந்து ஒரு அன்ஆர்கனைஸ் செக்டராக இருக்கிறது அட்லீஸ்ட் ஒரு ஆர்கனைஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி ஸ்கூலில் வந்து அதுக்குண்டான அதுக்கேற்றாப்புல டீச்சர்ஸை வந்து ட்ரெயின் பண்ணி அதுக்கேற்றாப்புல போட்டிங்கன்னா வெளியில் வரக்கூடிய பசங்களுடைய அந்த கோச்சிங் கிளாஸில் வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணக்கூடியது வந்து குறையும்.
இவ்வளோ தான் நம்ம சொல்ல முடியும். நீங்கள் வந்து ரொம்ப எமோஷ்னலாக நம்ம யோசிச்சு பார்த்தா அப்படி நினைக்கி மிஸ்கைட் பண்ணுறாங்களோ, மெடிக்கல் ஃபீல்டை பற்றி நிறைய பேசுகிறாங்க, எல்லா கோச்சிங் எல்லா எக்ஸாமை பற்றியும் எல்லா ப்ரொஃபஷனல் கோர்சஸை பற்றியும் எல்லோரும் பேச தான் செய்வாங்க. அவங்கவுங்க ப்ரொஃபஷனை பற்றி அவங்க பேச தான் செய்வாங்க. இதில் வந்து அவங்க பேசக்கூடாது பேசணும்னு சொல்கிறதுக்கு நம்ம யாருக்கும் வந்து ரைட்ஸ் கிடையாது. அப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்க அது நம்மளுடைய கால் இல்லை. ஒன்று அது இண்டிவிஜுவல் அவங்களுடைய ஒரு அது இருக்கணும், அது வந்து இன்டெகிரிட்டி இருக்கணும். அப்படி இல்லாட்டி கவர்மெண்ட்டு தான் வந்து கையில் எடுத்து பண்ணணும். பசங்கள் எல்லாரும் வந்து அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல், அப்படி டிப்ரெஷனுக்குள்ளே போகிறதா இந்த விஷயங்கள் வந்து அதிகமாக இருக்குல்ல சார். இப்போ அவங்களுக்கு நீங்கள் தரக்கூடிய ஆலோசனைகள்லாம் என்னென்ன சொல்வீங்க? சார் இப்போது நீட் எக்ஸாமை வந்து டிப்ரெஷன் போகிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் அதுக்கு உண்டான கரெக்டான ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கரெக்டான சப்போஸ் கோச்சிங் போகிறீங்க, ஸ்கூல்லேயே கொடுக்குறாங்களோ அல்லது வெளியில் நீங்கள் போகிறீங்கனாலோ அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு அதுக்குண்டான வேலையை நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை, ஆனால் கோர்ஸ் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸான்னு கேட்டால் ஸ்ட்ரெஸ்ஸு தான். ஏன்னா ஸ்கூல் சிலபஸ் தனியாக படிக்கணும், இங்கே தனியாக படிக்கணும், அங்கே வேறு மாதிரி ஆன்சர் எழுதணும், இங்கே வேறு மாதிரி ஆன்சர் எழுதணும். இது ரெண்டுத்தையும் வந்து மர்ஜ் பண்ணி இப்போ நிறைய பேர்ட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக சொல்லிவிடுவாங்க, அதே டாபிக் தான் நான் இப்போ இங்கே படிக்கிறேன் அப்படின்ட்டு. இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற மூலியமாக சொல்கிறேன், அதே டாபிக் தான் படிக்கிறோம், ஆனால் அதே மாதிரி படிக்கிறது இல்லை. அங்கே வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும் எக்ஸாமை, இங்கே வேறு மாதிரி அப்ரோச் பண்ணணும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பிள்ளைங்களுக்கு இருக்குமான்னு கேட்டால் 100% இருக்க தான் செய்யும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும், ஒன்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் கோச்சிங் பதிலாட்டு வேறு ஏதாவது ஒரு சொல்யூஷன் எடுத்துகிட்டு வாங்க. அப்படி என்ட்ரன்ஸ் கோச்சிங் வைக்கிறோம் அப்படின்னு நினைக்கி அந்த பிள்ளைங்களை வந்து சின்ன வயசுலேருந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து எப்படி மேனேஜ் பண்ணணும் அந்த இது சொல்லி கொடுத்து கூட்டிகிட்டு வரணும். இதுக்கு வந்து நம்ம வந்து வேறு எந்த சொல்யூஷன் இல்லை. இப்போ இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் ப்ரோக்ராம்லாம் எங்கே இருக்குது, நம்ம ஊரில் இந்தியாவில் இருக்குது. அதுமாதிரி வந்து சைனாவில் ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு எக்ஸாம், ஜியில் ஆரம்பிக்கும், அந்த பேர் கரெக்டாக ஞாபகம் வரல, ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு எக்ஸாம். இப்போ இந்த மாதிரி இருக்க இடத்துல காம்படிஷன் எங்கே இருக்கோ அங்கே வந்து அதிகப்படியான ஸ்ட்ரெஸ் இருக்க தான் செய்யுது. பிள்ளைங்க வந்து படித்து தான் ஆகணும். அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நம்ம தான் வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இதெல்லாம் நான் சொல்கிறேன்ல சார், இது வந்து எப்படின்னா இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் வேணுமா வேண்டாமான்ற கேள்வி நம்ம அடுத்தது. ஆனால் அது வந்து வேண்டான்றது வந்து இப்போ என்னுடைய பதிலாட்டிருக்கோம். ஆனால் இந்த எக்ஸாம் இருக்குது, அதுக்குண்டான வேலைகள் என்னென்ன பண்ணணும், வீட்லேயும் சரி கிளாஸஸ்லையும் சரி அதே மாதிரி வந்து கவர்மெண்ட்டும் சரி எல்லாரும் அவங்கவுங்க வேலைகளை கரெக்டாக பண்ணானிக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கலாம். நீட்டை காரணமாக காட்டி அப்ராடில் போய் படிக்கலாம் மெடிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு பெரிய ஒரு வணிகமாக மாற்றிட்டு இருக்கிறாங்க. அது உங்களுக்கு தெரியும், முன்னாடி கூட பேசியிருந்தோம். இப்போ மறுபடியும் வந்து அது இப்போ அதிகமாக அதுக்கான ப்ரொமோஷன் பார்க்குறோம், சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க, குறிப்பாக வந்து இன்ஸ்டாவில் அது தொடர்பாக வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. சாதாரண ஒரு ஆட்களாக இருக்காங்க, அவங்க வந்து மெடிக்கல் நீங்கள் இந்த நாட்டில் படிங்க, உஸ்பெகிஸ்தான் ஒரு நாடு இருக்குது அங்கே போய் படிங்க, போஸ்னியாவில் போய் படிங்க, இந்தோனேஷியா சொல்கிறாங்க, தாய்லாந்து, அதுமாதிரி நிறைய சொல்கிறாங்க, பிலிப்பைன்ஸ்லாம் சொல்கிறாங்களே சார். இப்போ அந்த எஜுகேஷனுக்கு என்ன சார் ஒர்த் இருக்குங்க சார்? இங்கே வந்து நீங்கள் வந்து நீட் எக்ஸாம் எழுதுனா தான் அங்கே போகவே முடியும். பாயிண்ட் நம்பர் 1. அப்போ தான் நீங்கள் வந்து இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களை அலோவ் பண்ணுவாங்க. நீட் எக்ஸாம் எழுதாமல் அதை எழுத முடியாது. அங்கே மாதிரி ஃபாரின் மெடிக்கல் கோர்ஸ்லாம் பண்ண முடியாது. சப்போஸ் நீங்கள் ஃபாரின் மெடிக்கல் கோர்ஸ் நீங்கள் நீட் எழுதிட்டு மார்க் எவ்வளோ வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஃபாரின் மெடிக்கல் கோர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு நினைக்க அதுக்கும் நீட் மார்க்கும் சம்மந்தம் இல்லை. ஆனால் நீங்கள் திரும்ப இந்தியாவுக்கு வரதா இருந்தால் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீட் எழுதியிருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கே வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதில் ஃபெயில் பாஸ் கிடையாது, இல்லை மார்க் அந்த கிரேட் தானே, அதனால வந்து ஃபெயில் பாஸ்லாம் கிடையாது. அதனால நீங்கள் எழுதியிருந்தாலும் ஒரு நாமினலாக ஒரு மார்க் எடுத்துருவாங்க சார், அவ்வளோ மோசமாலாம் போகாது. ஆனால் இப்போ நீங்கள் திரும்ப அங்கே படிச்சுட்டு இங்கே வரும்போது நீங்கள் இங்கே என்ன பண்ணணும்னு நினைக்க இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். அந்த எக்ஸாம் எழுதுறது ரொம்ப டிஃபிகல்ட். கிட்டத்தட்ட 10-15% மேலே பாசிங் கிடையாது. நிறைய பேர் வந்து அது எஃப்எம்ஏ எக்ஸாம்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸாம் வந்து இன்னும் கூட நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இந்த புரிதலோடு நீங்கள் ஃபாரின் போகிறீங்களா, சரி இப்போ யாரையும் படிக்கக்கூடாதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது, போகிறீங்களா இந்த புரிதலோடு போடுங்க, எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு போங்க. நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு விஷயத்தை வந்து நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இதில் இந்தந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கு இதெல்லாம் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போங்க. ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் சொல்கிறாங்க, இல்லாட்டி இன்ஃப்ளூயன்சர் வந்து பேசுகிறாங்கன்றதுக்காண்டே ஓகே இவங்க சொன்னால் கரெக்டாக இருக்குன்ற மாதிரி இப்போ அட்மிஷன் எடுக்காதீங்கன்றது வந்து என்னுடைய ஒரு என்ன வேண்டுகோளாக கூட வைக்கிறேன். பார்த்துட்டு இருக்க பேரண்ட்ஸ்க்குலாம் இது நான் சொல்லக்கூடிய வேண்டுகோளாக வேணால் இருக்கட்டும் சார். குறிப்பாக இன்னொரு விஷயம் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது சார். இப்போ உதாரணத்துக்கு ரஷ்யாவுக்கு படிக்க போகிறாங்க, நீங்கள் சொன்ன போஸ்னியா இந்த மாதிரி வெளிநாடுகளுக்கு போகிறாங்களே சார், அங்கே படிக்கிற மாணவர்களை ஏஜெண்ட்டாக மாறி இங்கே வந்து உங்களுக்கு இந்த நாட்டில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய நம்பர் போட்டிருக்கேன், இல்லை டிஎம் பண்ணுங்கள், எனக்கு கால் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து இதை மாதிரி அங்கே அட்மிஷன் வாங்கி தரேன் இப்படிலாம் சொல்கிறாங்களே சார். சார் இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கிறது? அது ஒன்றும் இல்லை சார். இப்போ நீங்கள் ஒரு ஃபீஸை சொல்லி கூப்பிட்டு போகிறாங்க சார், அங்கே போனான்னைக்கு அங்கே வந்து அங்கே அக்காமடேஷன் இருக்குது, ஃபுட் இருக்குது, விசா சார்ஜஸ், ட்ராவலிங் சார்ஜஸ், அது இது நிறைய இருக்குது. அது எல்லாத்தையும் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் பேரண்ட்ஸ் தான் வந்து இதை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. அவங்களால அந்த பணத்தை ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால என்ன பண்ண முடியாது, ஹேண்டில் பண்ண முடியாது. இப்போ அங்கே போய் பசங்க என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்க ஒரு பார்ட் டைம் ஜாப் அந்த மாதிரி ஒரு சில பிள்ளைங்க பார்ட் டைம் ஜாப் பண்ணி பண்ணுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து அப்படின்னு நினைக்க அந்த இன்ஸ்டாகிராமில் கொஞ்சம் நல்லா இன்றைக்கி சோஷியல் மீடியா பற்றி உங்களுக்கு தெரியும் எவ்வளோ அதில் ஒரு சில பிள்ளைங்க நல்லா பேசுகிற பிள்ளைங்கள்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து ஒரு இது கொடுக்குறாங்க. சரி நீங்கள் வாங்க, ஒரு அட்மிஷனுக்கு 2 லட்ச ரூபா வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து ஒரு வருஷம் கமிஷன் தான்
ஓ அதுமா அது கமிஷன் தான். ஸோ அதனால் டிஎம் பண்ணும்போது வந்து அவங்க அது ப்ரொமோட் பண்ண தானே செய்வாங்க. ஸோ இது நடக்குதுன்னு அன்றைக்கி உண்மையிலே நடக்குது. ஏன்னா வந்து அவங்க போயிட்டாங்க. அவங்க போனதுக்கப்புறம் அவங்க அங்கே இருக்கக்கூடிய செலவுகள் வந்து எப்போவுமே வீட்டை நம்பிட்டு இருக்க முடியாது. அவங்க செலவுகள் அவங்க பார்த்துக்கணும். பார்ட் டைம் மாதிரி பண்ணுறாங்க. பார்ட் டைம் மாதிரி பண்ணுறாங்க. ஆனால் பெரும்பாலும் நெகட்டிவாக தான் இருக்குது இல்லையா சார்? இது நம்பி போகிற பசங்களுக்கு நெகட்டிவாக தானே சார் இருக்குது? அதுதான் சார், நம்ம அதான் நான் சொல்லிட்டேன். நான் இப்போ வந்து நெகட்டிவ் பாசிட்டிவ்னு சொல்கிறத எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் இதுக்கெல்லாம் நீங்கள் போயிட்டதுக்கு அப்புறம் வந்து யோசிக்காதீங்க. போன அன்னைக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு போங்கன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் போயிட்டு குத்துதே குடையுதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாட்டு போனால் இந்த இஷ்யூஸ்லாம் இருக்குது. என்னது, அங்கே இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட் நமக்கு செட் ஆகணும். அங்கே இருக்கக்கூடிய நம்மளுடைய என்ன சொல்லுவாங்க நினைக்க அந்த வாழ்க்கை முறைகள் நமக்கு செட் ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் அங்கே செலவுகள் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் ஒரு செலவு சொல்கிறாருன்னா வெறும் 25 லட்ச ரூபாயில் நீங்கள் டாக்டர் அதெல்லாம் நம்பாதீங்க. கிட்டத்தட்ட 60 70 லட்ச ரூபா நீங்கள் அங்கே போனாலும் பண்ணி தான் ஆகணும். நான் என்ன சொல்கிறேன், கம்மியான செலவு மருத்துவ படிப்பு அப்படின்னு 60 லட்ச ரூபா நீங்கள் 25 30 லட்ச ரூபா காலேஜ் ஃபீஸே ஆகிடுது சார். ஹாஸ்டலோடு சேர்த்து கூட பண்ணுறாங்க. உங்களுக்கு 5 வருஷத்தில் நீங்கள் வந்து ஒரு வாட்டி கூட ஊருக்கு வந்துட்டு போக மாட்டீங்களா? ஊருக்கு வந்துட்டு போக வேண்டியது இருக்கும். அதனுடைய விசா சார்ஜஸ், ஃப்ளைட் சார்ஜஸ், அதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம வந்து உள்ளே போனதுக்கப்புறம் தான் நிறைய எக்ஸ்ட்ரா அதெல்லாம் நமக்கு இருக்குது. இதெல்லாம் யார் சார் ஹேண்டில் பண்ணுவா? எவ்வளோ சார் அவங்க பேரண்ட்ஸால் வந்து சப்போர்ட் பண்ண முடியும்? ஸோ அதெல்லாம் கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. நான் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் வந்து பேக்கப் வச்சுக்கிட்டு நீங்கள் உள்ளே போகிறதா இருந்தால் அதுக்காண்டி வந்து அங்கே போய் படிக்கிறதே வேஸ்ட்டுன்னு சொல்லலை. படிச்சுட்டிங்கனாலும் இங்கே வந்து என்ன பண்ணணும், ஒரு எக்ஸாம் எழுதணும். இது பாதி பேருக்கு தெரிய மாட்டேது. அங்கே போனப்புறம் தான் தெரியுது, ஓ நம்ம அங்கே போனாலே டாக்டர் ரைட்டிங் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம் போல இருக்குது. கரெக்டு, அது தப்பு. நீங்கள் வந்துட்டு இங்கே ஒரு எக்ஸாம் எழுதணும். நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்டர்ன்ஷிப் போகணும். 1 வருஷம் 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் போகணும். இப்போ அந்த எக்ஸாம் எழுதிட்டு வரவங்களுக்கு, ஃபாரினில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு இன்டர்ன்ஷிப் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருந்ததுன்னா போயிடலாம். பட் மற்றபடி வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாத ஆட்களுக்கு இன்டர்ன்ஷிப் கிடைக்க மாட்டேங்குது. இந்த மாதிரி விஷயங்கள் வந்து புரிஞ்சுக்கங்க. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கேற்றப்பில் ஒரு பேக்கப் செட் பண்ணிட்டு போங்க அப்படின்றது தான் வந்து நான் சொல்ல வர்றது, வேற ஒன்றும் இல்லை. சார் இன்னொரு தகவலும் தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க சார். அதாவது நீங்கள் இந்தியாவில் தான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு கிடையாது. வெளிநாட்டு கூட நீங்கள் டாக்டராக போகலாம், அங்கேயே நீங்கள் வேலையை பண்ணலாம். படிக்கிற இடத்துல வந்து படிக்கும் போதே வேலை அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்களே சார். சார் அதிலெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நீங்கள் படிக்கிற இடத்துல நீங்கள் வேலை பண்ணுறது, அந்த இடத்துல அங்கேயே ப்ராக்டிஸ் பண்ணுறது தான் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் வந்து எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்க, எப்படி நம்ம ஒரு நாட்டை விட்டுட்டு இன்னொரு நாட்டுக்கு போய் செட்டில் ஆகிறது வந்து அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. எல்லாம் புதுசு. அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம கற்றுக்கணும். அவ்வளோ ஈஸி. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணுறது சொல்லுவாங்க சார். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வந்து அங்கே போய் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும். நம்ம என்ன பண்ணணும்னா அவங்கக்கிட்ட கேட்கணும். இப்போ எத்தனை பேர் சார் அந்த மாதிரி செட்டில் ஆயிருக்காங்க? அப்படி போனாலும் நான் வந்து யுக்ரைனில் போய் படிக்கிறேன், யுக்ரைன்லேயே டாக்டராக உட்காந்துட்டுன்னு எவ்வளோ பேர் சொல்கிறாங்க? எத்தனையோ, அது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு வருஷத்துக்கு 25,000 30,000 மாணவர்கள் வந்து இந்த மாதிரி ஃபாரின் யூனிவர்சிட்டிக்கு போகிறாங்க மெடிக்கலுக்காண்டி. இப்போதைக்கு இந்த ரீசெண்ட் கவுண்ட் சொல்கிறேன் நான். 30,000. இந்த வாட்டி எவ்வளோ பேர் போகிறாங்கன்னு தெரியல. இப்போ நீட் வேறு கேன்சல் ஆகிருக்கு, பாவம், அது வேறு இருக்குது. இப்போ 30,000 பேர் போகிறாங்க. அந்த 30,000 பேர் அங்கேயே செட்டில் ஆகிடுறாங்களா சார்? கிடையாது. அங்கே வந்து எத்தனை பேர், எவ்வளோ பேர் செட்டில் ஆக முடியும்னு நினைக்கிறீங்க? இல்லாட்டி எவ்வளோ பேருக்கு அங்கே வேலை ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? சரி, சப்போஸ் நம்ம அங்கே போயிட்டு வேலை பண்ணாலும் நமக்கு அங்கே இருக்கக்கூடிய மரியாதையாக இருக்கட்டும், அந்த பே ஸ்கேலாக இருக்கட்டும், எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம தான் ஃபாரினர்ஸ் உள்ளே வந்த அன்றைக்கி அவங்களுக்கு நிறைய பண்ணுறமே தவிர, நம்ம இன்னொரு நாட்டுக்கு போன அன்றைக்கி நம்ம வந்து எப்படியோ அதாவது சொல்லுவாங்கள்ல, 3rd கிரேடட் சிட்டி மாதிரி தான் நம்மளை வந்து கண்ட்ரி மாதிரி தான் நம்மளை வந்து அங்கே ட்ரீட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் அங்கே செட்டில் ஆகிறது அவ்வளோ ஈஸி கிடையாது சார். சார் ரொம்ப அழகாக பேசுனீங்க. உங்களுடைய கருத்துக்கும் உங்களுடைய நேரத்துக்கும் ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.